ஹாய் 24th ஜூலை. ஸோ இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரிங் கூட தேர்ஸ்டே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் இன்னைக்கு நேற்று நான் பேசின வீடியோவில் பாசிட்டிவ் ஓப்பனிங்ன்றது 25,332, நெகட்டிவ் ஓப்பனிங் 25,258 சொல்லியிருந்தேன். காலையிலே வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டுமே ஃப்ளாட் ஓப்பனிங் தான். பட் ஓப்பன் ஆன ஃபஸ்ட் கேண்டில் நெகட்டிவ் ஓப்பனிங் சொல்லக்கூடிய 25,258 பிரேக் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 25,258 பிரேக் பண்ணாலும் 25,228 மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ண புல்ஸ் போராடான்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ½ hour அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் இட் ஆல்மோஸ்ட் ஃபெயில்டு. அது ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட் இன்ட்ராடே லெவலில் செல்பில் கீழே டார்கெட்டை அச்சீவ் பண்ணி ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து எகெயின் 228 கிட்ட கூட மார்க்கெட்டால் போக முடியல. அங்கேருந்து விழுந்த மார்க்கெட் தான் நம்ம செகண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணி 25,158 சொல்லக்கூடிய செகண்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க ஸ்ட்ராங்காக பிரேக்கும் பண்ணுறாங்க. ஸோ நேற்று கொடுத்த போஸ்ட் மார்க்கெட்டில் நான் 25,158 வரைக்கும் தான் வேல்யூஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கு மேலே இன்ட்ராடே டிஃபென்ஸ் வேல்யூஸ் நான் கொடுக்கல. பட் வாட்ஸ்அப் குரூப்பில் காலையில் அப்டேட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே போச்சு, அது கீழே போச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தர் வேல்யூஸ் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலான்னு. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும், இல்லை பார்க்கணும், இல்லை பர்சனலாக கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூ கேன் காண்டாக்ட் மீ. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்லேயே மார்க்கெட்டை கிட்டத்தட்ட ஹோல்ட் பண்ண பார்த்தாங்க. அதுவும் ஒரு ½ hour ஃபைட்டுன்னு சொல்லலாம். எகைன் அதையும் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ண மார்க்கெட் டேரெக்டாக செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 2 கேண்டலாக அச்சீவ் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை தொட்டதுக்கப்புறம் அது கீழே புல்ஸ் விடவே இல்லை. ஏன்னா செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் கீழே மார்க்கெட் போச்சுன்னா 25,000 சொல்லக்கூடிய சென்டிமீட்டர் பிரேக் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து அது ஃபுல்லாகவே பொசிஷனல் வரைக்கும் ஃபாலோ ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஒழுங்காக யூஸ் பண்ணி தான் புல்ஸ் வந்து செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்க்கு மேலே வச்சிருந்து இன்னைக்கு க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கீழே விடவே இல்லை. ஓவரால் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் குள்ளேயே மார்க்கெட்டை வச்சிருந்து அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆயிருக்கு செகண்ட் ஹாஃபில் ஓவரால் மார்க்கெட்டு. எஸ், இதுதான் ஓவரால் வியூ டுடேஸுடைய மார்க்கெட் மூவ்மெண்ட். ஸோ இன்னையோட க்ளோஸை வச்சு நாளைக்கு என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ நாளைக்கான பாசிட்டிவ் ஓப்பனிங் 25,132. இதுக்கு மேலே ஓப்பனிங் கிடச்சுன்னா எக்ஸாக்டாக 25,158 பிஎஸ் அதை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் 25,220 ஒரு இந்த இடத்துல ஃபெயில் ஆனால் 25,220 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இது பாசிட்டிவ் ஓப்பனிங் மேலே பேசணும் அப்படின்னா. இதுக்கு மேலே போகிற பட்சத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெகட்டிவ் ஓப்பனிங் 25,062 கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 24,932 சொல்லக்கூடிய அந்த பொசிஷனல் நோக்கி நகரலாம். ஏன்னா பியர் மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சா 25,032வும் 24,962 முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ்களை ஆக்ட் ஆகும் வைல் ட்ராவலிங் டுவர்ஸ் 24,938. ஸோ இதுதான் ஓவரால் வேல்யூஸ் ஃபார் டுமாரோ அண்ட் ஃப்ரைடே. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது மந்த்லி எக்ஸ்பைரிக்கு. ஃபைன். அண்ட் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ ரேட்டு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே இனிஷியல் டே ஆஃப் எக்ஸ்பைரி, அதாவது ஃபஸ்ட் டே ஆஃப் லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸோ இந்த எக்ஸ்பைரியில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டாம் பக்கமே பொசிஷனிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த இடத்துல வீக்காக இருக்குன்றது மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு புல் சைடு பேசுகிறோம் அப்படின்னா 25,250 மேலே அவங்க வீக்காக இருக்காங்க. அப்போது ஷார்ட் கவர் மார்க்கெட்டுக்கு மேலே புஷ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கடினம். அந்த இடத்துல தான் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பிஎஸ் சைடு வந்தோம் அப்படின்னா பிஎஸ் சைடில் ஆல்மோஸ்ட் 24,900 கீழே அவங்க வீக் ஆகிறாங்க. 24,900 சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. அதுக்கு கீழே ஃபுல்லாக வீக்காக இருக்காங்க. அது 24,938 அது இண்டிகேட் பண்ணுது. பிஎஸ்க்கு அவங்களுக்கு சாதகமான ஓப்பனிங் கிடைச்சுன்னா கண்டிப்பாக பொசிஷனோட வரைக்கும் புஷ் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. புல்ஸ் அவங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலும் 25,200 தாண்டினா மட்டும் தான் அதுக்கு மேலே கன்சிக்யூட்டிவ் ஓப்பன் அண்ட் க்ளோஸோ இல்லை ஸ்டெபிலைசேஷன் கிடைச்சா மட்டும் தான் ஃபர்தர் ரேலி ஷார்ட் கவர் ரேலியோ இல்லை மார்க்கெட் அப்சைட் மூவ் ஆகுது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ஓவரால் ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை நம்ம நாளைக்கு மார்க்கெட்டில் இன்ட்ராடேல பார்த்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில். ஃபைன். ஓவரால் வியூ இன்னைக்கு எப்படி இருந்துச்சு மார்க்கெட்? நல்ல நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி நல்ல குட் மூவ்மெண்ட் சொல்லலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஆப்ஷன் பையஸ்க்கு ஒரு நல்லாவே 0 to ஹீரோ கால்ஸ்லாம் சூப்பராக கிடச்சிருக்கும். பட் எனக்கு அதில் ட்ரஸ்ட் இல்லை. அதனால தான் நான் இந்த வீக் எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் போயிருப்பேன். சாரி, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் ட்ரேட் போயிருப்பேன். இந்த வீக் எக்ஸ்பைரியில் ட்ரேட் போயிருக்க மாட்டேன். எனிவே ஓவரால் இன்னையோட மூவ்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து நாளைக்கு நம்ம இதை பேசுவோம்.